ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செல்ஃபாக போட்டு தர சொன்னாங்க. ஏன்னா காலையில் முகூர்த்தத்துக்கு இந்த ப்ளவுஸ் வந்து வேணும்க்கா, அதனால் நீங்கள் செல்ஃபாக போட்டுருங்க. மெரூனு கோல்டு இந்த மாதிரி மிக்சிங் பண்ணியே போட்டுக்கோங்க, ஒயிட் ஸ்டோன் மட்டும் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களோட பட்ஜெட்டும் சொல்லிட்டாங்க. நம்ம நேற்று ஒரு கிராண்டு ப்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா, க்ரீன் கலரு. ஸோ அவங்களதே தான். ஸோ இது 2வது ப்ளவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக போட்டுக்க சொன்னதுனால நான் வந்து அந்த மெரூன் கலர் வந்து அவங்க ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா முகூர்த்த ப்ளவுஸ், இது காலையில் போடுறது, கூரை புடவைக்கு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ளவுஸ் தான். சிம்பிள் டிசைன்ஸ் தான், நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் போடுற டிசைன்ஸ் தான். சுகர் பீடை, 4 நம்பர் பீடு இந்த மாதிரி பண்ணிவிட்டு, பாக்ஸ் ஸ்டோன் வந்து நான் கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு நடுவுலையும் அந்த ஸ்டோனுக்கு நடுவுலையும் 2 4 நம்பர் பீடு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ட்ராப் ஸ்டோன் வந்து வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடில் அவுட்லைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. அண்ட் ஹேண்டுக்கு அதே மாதிரி தான் அங்கங்கே சின்ன சின்ன புட்டாக்ஸு ரெட்டு ஸ்டோன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து முகூர்த்தத்துக்கு போடுறதுனால செல்ஃபாகவே எல்லாமே கேட்டிருந்தாங்க. கோல்டு மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூட, அவ்வளோதான். கோல்டு ஜரிகை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லோடிங்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மெரூனே வேண்டாம் திருப்பி ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பார்க்க அழகாக தெரியுன்றதுக்காக ஜரி நூல்லையே வந்து லோடிங் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அந்த கிளிப் ஸ்டோன் மட்டும் ஒயிட் கலர் வச்சுக்கிட்டேன். மற்ற எல்லா இடமும் வந்து செல்ஃப் கலர் ஜாக்கெட், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே செல்ஃபாகவே மெரூன் கலர் என்ன கலர் இருந்ததோ அந்த கலருக்கு மேட்சிங்காகவே ஸ்டோன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டிசைனும் அவ்வளோ அழகாக இருந்தது. சிம்பிள் டிசைன் தான். இதோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி நேற்று வந்து க்ரீன் பார்த்துருப்பீங்க, அதோட ப்ரைஸும் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அக்கா ஒரு ப்ளவுஸ் போதும் கிராண்டாக, ஏன்னா பட்ஜெட் கிடையாது, அதனால் அடுத்த 2 ப்ளவுஸ் வந்து இது சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும்க்கா, ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் கிராண்டாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் க்ரீன் கலர் வந்து நம்ம கிராண்டாக ஸ்டிச் பண்ணோம். உங்களுக்கே தெரியும். மெரூன் வந்து அவங்க சிம்பிளாக கேட்டதுனால நான் வந்து சொல்லியிருந்தேன், சரிம்மா நம்மக்கிட்ட வந்து 1500 2000 பார்டர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பார்டராக இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி எனக்கு அந்த டிசைன்ஸ் எக்கச்சக்க வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ்லேயாவது வந்துடும் அந்த 1500 2000 பார்ட்ரு. அது வேணால் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பார்ட்ரு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த டிசைனு. இது போட்டுருங்கக்கா, எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தேன்னா 2000 வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2000 ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பா நெக் வச்சுருந்தேன். ஹேண்ட் வந்து எப்பயும் போல் 11 இன்ச்சஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரே அளவு ப்ளவுஸ் தான், எல்லாத்துக்குமே வந்து அதே 11 இன்ச்சஸ் ஹேண்ட் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து நிறைய டிசைன் வந்து இது தச்சுக்கிட்டாங்க. இங்கே ஸ்டிச்சிங் கல்யாணத்துக்கு தேவையான நார்மல் ப்ளவுஸு, சாரீ ஃபால்ஸு, சாரீ ஓரம் அடித்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சுடிதார் இது எல்லாமே தச்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்காக சுடிதார்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 செட்டு என்னமோ தச்சுக்கிட்டாங்க போல். அது எல்லாமே நான் வந்து இந்த 3 ப்ளவுஸுமே முடித்த பிறகு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை நான் லாஸ்ட் ப்ளவுஸோட அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இவங்க ஒரு நியூ கஸ்டமர் தான், நம்மக்கிட்ட நம்மளோட டிசைனை பார்த்துட்டு வந்தவங்க தான். யார் மூலியமும் சொல்லி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிசைன் நல்லா இருக்குது, நீங்கள் போட்டு கொடுக்குறதெல்லாம் அதாவது கம்மியாக போட்டாலும் அதிகமாக டிசைன் மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. சரி ஓகே, பட்ஜெட் வந்து கம்மி, அந்த டிசைன் வந்து நல்லா கிராண்டாக போட்டு தருவேன். எப்பயுமே நம்ம பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் இதுதான். ஸோ அதனால தான் நிறைய கஸ்டமர் நமக்கு வந்து வராங்க ஆர்டர் கொடுக்க. இப்போ இந்த மெரூன் கலர் ப்ளவுஸு ஃபுல்லாக ஸ்டிச்சிங்கும் பண்ணி அதை அழகாக வந்து நம்ம பண்ணிட்டோம். டம்மி வந்து இது லூஸாக இருந்தது ப்ளவுஸு, அதனால் நான் கொஞ்சம் பின்லாம் பண்ணி அதை செட் பண்ணி வச்சேன். ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 750 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிசைனுக்கு நாளைக்கு வந்து நம்ம ஒரு டார்க் வைலட் கலரு இதே கஸ்டமர்தே நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த மெரூன் பார்க்குறீங்க, நேற்று க்ரீன் பார்த்துருப்பீங்க.
இந்த 2 ப்ளவுஸுக்குமே வந்து நான் ப்ரைஸ் வாங்கினது கரெக்டாக இல்லையான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடணும், வேறு ஏதாவது க்ரியேட்டிவிட்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஐடியா வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ட் சப்போர்ட் மீ. உங்களால் தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் எனக்கு. ஏன்னா நான் போடுற ஒர்க்கு அண்ட் எடிட் பண்ணி உங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பட்ஜெட்டும் நான் வந்து உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆரி பிகினர்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது என்ன வாங்குறது எவ்வளோ வாங்குறது அப்படின்றத குழம்புவீங்க. ஸோ இப்போது நான் கொடுக்குற வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சொல்கிற பட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்களும் அழகாக ஈஸியாக பண்ணலாம். அப்படி இல்லை 1500 ஒர்க்கு கொடுக்க மாட்டுறாங்க, 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க, நமக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ஸ் தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்டர்லேயே ஒரு 2 லைன் குறைச்சிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஸோ 1000 ரூபாய்க்கு தாராளமாக பண்ணித்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய கம்மியாகவே போட்டுத்தாங்க. உங்களோட லெவல் ஏறின பிறகு நீங்கள் அப்புறம் ரேட் ஏற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டு அதை நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. ஸோ எடுத்த உடனே நமக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கெலாம் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். யாருன்னா சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி தான். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். 100 ரூபாய் போட்ட கதையும் நான் சொல்கிறேன். 50 ரூபாய்க்கு போட்ட காலமும் இருக்குது, 400 ரூபாய்க்கு போட்ட காலம் எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.